ஹாய் போலி ஸ்டார் ஃபேமிலி, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்ஜிஆரோட முதல் திரைப்பட வாய்ப்பு, அதாவது சதி லீலாவதி படத்துக்கு அவருக்கு வாய்ப்புகள் எப்படி கிடைச்சது, அவர் சந்திச்ச பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது 1930 இருந்து 40க்கு இடைப்பட்ட காலகட்டம். நாடக கம்பெனிகள் பொதுவா திரைப்படத்துறைக்கு வந்த காலகட்டம் அது. ஒவ்வொரு நாடக கம்பெனியும் அவங்களோட வெற்றி பெற்ற நாடகங்களை திரைப்படங்களாக தயாரிக்க முயற்சி செய்து பல நாடக கம்பெனிகள் திரைப்படத்துறைக்கு வந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த வரிசையில எம்ஜிஆர் வேலை பார்த்துட்டு இருந்த பாய்ஸ் கம்பெனில இருந்து பதிபக்தி அப்படிங்கிற பேர்ல சினிமா எடுக்கிறத ஐடியா போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி முதலாளிகிட்ட போய் எம்ஜிஆர் தனக்கு ஒரு திரைப்படத்துல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டதற்கு, உனக்கு இந்த படத்துல எம்ஜிஆர் ஏற்கனவே தன்னோட 7 வயசுல இருந்து 12 வருஷமாட்டு, அதாவது 19 வயசு வரை இந்த கம்பெனில அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இவங்க எடுக்கக்கூடிய படத்துல இருந்து தனக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு நினைச்சு அதனோட முதலாளிகிட்ட போய் அவர் கேட்கிறாரு. ஆனா அவரு, உனக்கு இந்த படத்துல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. 12 வருஷமா வேலை பார்த்த பிறகும் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தரல அப்படின்னு நினைச்சிட்டு கலங்கிய கண்களுடனும் கனத்த இதயத்துடனும் எம்ஜிஆர் அவருடைய அம்மா கிட்ட இந்த நடந்த விஷயங்களை அத்தனையும் அவர் சொல்றாரு. இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ அது எதுவா இருந்தாலும் அவருடைய அம்மாட்ட சொல்றதுதான் அவரோட வழக்கம். கம்பெனியில் நடந்த விஷயங்களை பத்தியும் தனக்கு வாய்ப்பு அவங்க தர மறுத்ததை பத்தியும் அவங்க அம்மாட்ட சொல்லி அழுதாரு. அதுக்கு அவங்க அம்மா, பாய்ஸ் கம்பெனில வாய்ப்பு தராட்ட என்ன, பரவாயில்ல, நீ ஏற்கனவே வேலை பார்த்த கந்தசாமி முதலியார் சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதாட்டு கேள்விப்பட்டேன், அவர்கிட்ட போய் வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எம்ஜிஆர் அவரோட அண்ணன் சக்கரபாணியோட சேர்ந்து கந்தசாமி முதலியாரை போய் பார்த்தாரு. எம்ஜிஆர் அவர்கிட்ட, நீங்க ஒரு படம் எடுக்கிறதாட்டு கேள்விப்பட்டேன், அந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முதலியார், ஆமா, நாங்க சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்க எடுக்கிறோம், இந்த படத்துக்கு வசனகர்த்தா நான் தான், இப்ப படத்தோட முதலாளி இங்க இல்ல, அதனால நீங்க நாளைக்கு இங்க வாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல சொல்லி அந்த படத்தோட முதலாளி அங்க இருப்பாரு, அந்த நேரத்துல அவர்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், உனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாளே கந்தசாமி முதலியார் சொன்ன ஹோட்டலுக்கு எம்ஜிஆரும் அவரோட அண்ணன் சக்கரபாணியும் போனாங்க. அங்க பட முதலாளி மருதாச்சலம் செட்டியாரும் கந்தசாமி முதலியாரும் இருந்தாங்க. கந்தசாமி முதலியார் மருதாச்சலம் செட்டியார்கிட்ட, இந்த பசங்க நம்ம பசங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த படத்துல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மருதாச்சலம் செட்டியார், இந்த படத்துல வரக்கூடிய துப்பறியும் வேஷத்துக்கு இந்த பையனை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை காட்டி சொன்னாரு. அதோட இல்லாம எம்ஜிஆர்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸா கொடுத்து, இந்த படத்துக்கு அட்வான்ஸை வச்சுக்க அப்படின்னு சொன்னாரு. இதை பார்த்த எம்ஜிஆருக்கும் அவரோட அண்ணா சக்கரபாணிக்கும் பயங்கர சந்தோஷம். கிடைச்ச 100 ரூபாயும் அவங்க அம்மா கிட்ட அப்படியே கொண்டு கொடுத்தாங்க. அதை அவங்க அம்மா அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, உனக்கு இந்த படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சது யாருக்கும் தெரியாது இல்லையா, அப்படியே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லாத, படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது வரை நீ வேலை பார்த்த நாடக கம்பெனிக்கே, அதாவது பாய்ஸ் கம்பெனிக்கே போய் வேலை செய், ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வான்களை அனுப்பி வைத்தாரு. எம்ஜிஆரும் அவரோட அண்ணன் சக்கரபாணியும் இங்க எதுவுமே நடக்காதது போல மறுபடியும் மதுரை பாய்ஸ் கம்பெனிக்கு போய் அங்க டிராமால போய் நடிச்சிட்டு இருந்தாங்க. மதுரை பாய்ஸ் கம்பெனிக்கும் கந்தசாமி முதலியாரோட நாடக கம்பெனிக்கும் ஏற்கனவே தகராறு, அதாவது பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. 2 கம்பெனிக்குமே தொழில் போட்டி காரணமா எலியும் பூனையுமா தான் இருந்தாங்க. ஏற்கனவே பாய்ஸ் கம்பெனியின் பதிபக்தி கதையில சின்ன மாற்றம் செய்து சதி லீலாவதி அப்படின்னு படம் எடுக்கிறதாட்டு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில சென்னையில பாய்ஸ் கம்பெனியோட டிராமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த டிராமாவை பார்க்கறதுக்காக மணியன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்தாரு. அவருக்கும் பாய்ஸ் கம்பெனியில இருக்கிற காளி என்ற ரத்தினத்துக்கும் நல்ல பழக்கம். மணியன் அவரு தனக்கு சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துல துப்பறியும் வேஷம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறதாகவும், அதுக்காக தான் மெட்ராஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதோடு இல்லாம பாய்ஸ் கம்பெனில இருந்தும் 2-3 பேர் அந்த படத்துல நடிக்க இருக்கிறதாகவும் சொன்னாரு. இதை கேள்விப்பட்ட காளி என்ற ரத்தினத்துக்கு பயங்கர கோபம், ஆத்திரத்தோட கத்த ஆரம்பிச்சாரு. இதை எம்ஜிஆர் பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு தானே துப்பறியும் வருஷத்துல நடிக்கிறதுக்கு 100 ரூபாய் அட்வான்ஸ் தந்தாங்க, இப்போ இவரு தான் அந்த துப்பறியும் வருஷத்துல நடிக்கிறத சொல்றாரு, தனக்கு கிடைச்ச சான்ஸும் போச்சா அப்படின்னு நினைச்சு ரொம்ப சோகமா ஆகிட்டாரு. அதுவும் இல்லாம நாம அந்த படத்துல நடிக்கிறது மணியனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதை மணியும் காளியின் ரத்தினத்திட்ட சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி, அப்படி சொன்னா பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல டிராமா கம்பெனி முதலாளிக்கு யாரையாவது பிடிக்காம போனா அல்லது யாராவது இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணா கம்பெனில ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நம்ம சினிமாவில் நடிக்க இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம மேலேயும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து நமக்கு மேலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எம்ஜிஆர். இந்த சூழ்நிலையில எம்ஜிஆரோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றதுக்கு டோபி எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்கிறாரு. அதாவது கம்பெனி டோபி. எம்ஜிஆர் இல்ல நானே துவைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இத டோபி காளி என்ற ரத்தினத்திட்ட போய் சொல்ல, காளி என்ற ரத்தினத்துக்கு எம்ஜிஆர் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. இந்த சூழ்நிலையில குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்க இருக்கிறதாகவும், ஆழ்வார்பேட்டையில இருக்கிற சதி லீலாவதி பட கம்பெனிக்கு குறிப்பிட்ட நாள்ல வரும்படியும் கம்பெனில இருந்து ஒரு தகவல் வருது எம்ஜிஆருக்கு.
இதை எம்ஜிஆர் வந்து அவருடைய அம்மா கிட்ட சொல்றாரு. உடனே அவருடைய அம்மா, எப்படியும் கம்பெனிக்காரங்க உன்னை போக விட மாட்டாங்க, உன் மேல ஏதாவது ஒரு திருட்டு கேஸ் போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாலே நாம அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி மேல இவங்க எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அவங்கள ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அடிக்க வர்றாங்க, அதனால நாங்க இங்க இருக்க விரும்பல, வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்க அம்மா சொல்றாங்க. அதன்படியே வந்து இவங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எம்ஜிஆர் சதி லீலாவதி பட ஷூட்டிங் கம்பெனிக்கு போயிடுறாரு. பாய்ஸ் கம்பெனிக்காரங்க எம்ஜிஆரை தேடுறாங்க, அவரை காணல. பிறகு விசாரிச்சதுல சதி லீலாவதி ஷூட்டிங்கு போயிருக்கதாக தகவல் கிடைக்கவே முதலாளிக்கு பயங்கர கோபம். உடனே அவரு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எம்ஜிஆர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது எம்ஜிஆர் இங்க உள்ள பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர், உங்க மேலேயே அந்த பையன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதை முதல்ல கவனிங்க அப்படின்னு சொல்ல முதலாளி இன்ஸ்பெக்டரை நல்லபடியா கவனிக்க நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. எம்ஜிஆர் மேலேயும் அவங்க அண்ணன் சக்கரமணி மேலேயும் அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் போலீஸ் தேடுறாங்க. இதை அறிஞ்ச தாய் சத்யபாமா ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்டோட காப்பி, அதோட ரெசிப்ட் எல்லாத்தையும் சேர்த்து மெட்ராஸ் போலீஸ் கமிஷனருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பி, அதாவது அதுல வந்து தங்களோட நிலைமையை சொல்லி ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரி பண்ணி எம்ஜிஆர் மேல கம்பெனி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பிரச்சனை அப்போதைக்கு முடிஞ்சுது. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கவே கம்பெனில வந்து, அதாவது சதி லீலாவதி படம் எடுக்கக்கூடிய அந்த கம்பெனில வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது மதுரை பாய்ஸ் கம்பெனி ஓனர் சச்சிதானந்த பிள்ளை ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அதாவது தன்னுடைய வழிபக்தி கதையை சதி லீலாவதி என்ற பெயரை மாற்றி சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. இதை பார்த்து மருதாச்சல செட்டியாரும் கந்தசாமி முதலியாரும் என்ன செய்யுதுன்னே புரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கு படத்தோட கதாசிரியர் எஸ் வாசன், அதாவது அவர் வர்றாரு. அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க, நான் எழுதியிருக்கிற சதி லீலாவதி படத்துக்கான கதையும் பதிபக்தி கதையும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாதது, வேற வேற கதைகள். நீங்க தைரியமா அந்த படத்தை எடுங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா படம் வெளியிட முடியாம இருந்து போச்சுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அத்தனையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வாசன் சொல்றாரு. எஸ் வாசன் இப்படி சொன்ன உடனே பயங்கர சந்தோஷமா ஷூட்டிங்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. இதுவரை நம்ம எம்ஜிஆரோட முதல் திரைப்படமான சதி லீலாவதி இந்த படத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தி பார்த்தோம். இனி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.